Taste the Daily. விடியா திமுக ஆட்சியில் டாஸ்மார்க்கில் இதுவரை 40,000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை கண்டுபிடித்துள்ளதாக கழக பொதுச் செயலாளர் தெரிவித்தார். திமுகவின் ஆட்டம் எல்லாம் 8 மாதங்கள் தான் என கடலூர் சீமாட்டி சில்க் சிக்னல் பகுதியில் நடைபெற்ற மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தில் அவர் தெரிவித்தார். டாஸ்மாக் கடைக்கு போனால் 10 ரூபா சேர்த்து கொடுத்தா தான் பாட்டில் கிடைக்கும். மாசத்துக்கு கிட்டத்தட்ட 450 கோடி, வருஷத்துக்கு கணக்கு போட்டுங்க 5400 கோடி. இந்த 10 ரூபா வசூல் பண்றதுலயே டாஸ்மாக் அந்த மேலிடத்திற்கு 5400 கோடி லஞ்சம் போயிட்டு இருக்குது. மிகப்பெரிய ஊழல். அண்மையிலே அமலாக்கத்துறை கண்டுபிடித்து சுமார் 1000 கோடிக்கு இதுவரை ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 40,000 கோடி இந்த ஆட்சி அமைந்த பிறகு இந்த துறையில் ஊழல் நடந்திருப்பதாக கணக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளியில் வரும்போது பெரிய பெரிய திமிங்கலம் மாட்டும். பெரிய பெரிய அது யாரு நீங்களே முடிவு பண்ணீங்க. அடுத்த 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரும்போது பல பேர் பத்திரமா இருப்பாங்க, இருக்கிற இடத்துல பத்திரமா பாதுகாப்போட இருப்பாங்க. அது வரைக்கும் போடுறாங்க ஆட்டம். உடைய ஆட்டம் பாட்டமெல்லாம் இன்னும் 8 மாசம் தான். 8 மாசம் தான் உடைய ஆட்டம் பாட்டம் இருக்கும். 8 மாதம் கழித்து ஆட்சி மாற்றம் வரும். ஒரு சிறப்பான ஆட்சி அண்ணா திமுக அரசு அமைக்கப்படும்.